Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. தேர்தல் பிரச்சார காலமோ ஆனால் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சாரத்தில் கட்சி தலைவர்கள் மற்ற கட்சிக்காரர்களை மாற்றி மாற்றி ரோஸ் பண்ண ஒரே ஃபன்னு தான். இப்படி அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு, யாரை ரோஸ் பண்ணாங்க, இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசு ஊழியர்களுடைய ஓட்டும் கிடையாது, ஸ்வீட்டும் கிடையாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட மாடல் 2.0க்கு மக்கள் வந்து டபுள் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பேசியிருக்காரு. இப்போ புதுசா இன்னொரு பொய்ய சேர்த்திருக்காரு. என்னன்னா, அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்திருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில் வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதை நாம செஞ்சிட்டோம். அதை தாங்கிக்க முடியாத கடுப்புல பழனிசாமி இப்படியெல்லாம் பேசிட்டு திரிகிறார். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை நாங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறோம். அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு தர ஊதியத்தையும் இழிவுபடுத்தி பேசிய பழனிசாமிக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்வீட்டும் கிடைக்காது, அவங்களோட ஓட்டும் கிடைக்காது. இதான் உண்மை. சிஎம் சார், இபிஎஸ்க்கு ஓட்டு கிடைக்காதது இருக்கட்டும், உங்களுடைய ஆட்சியில் எத்தனை அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறதே கஷ்டம், அதை ஞாபகப்படுத்தணும்ல. அதுக்காக தான் ஒரு வீடியோ இருக்கு, பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு டெபுட்டி சிஎம் உதயநிதி. அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் சொல்றதுக்கு பதிலாக முதுகுளத்தூர் மாவட்டம் சொல்லிட்டாரு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல. இதுக்குதான் படிங்கடா அப்படின்னு சொல்றோன்னு இப்ப சோசியல் மீடியால அவரை கலாச்சுக்கிட்டு வராங்க. அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்போடு சொல்லணும்னா, கலைஞருடைய பேரனாக இருந்து தலைவருடைய மகனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து அந்த ராஜகண்ண அவர்களை மிகப்பெரிய வாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய முதுகுளத்தூர் மாவட்டத்திற்கு இன்னும் எல்லா சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய முதுகுளத்தூர் மாவட்டத்திற்கு இன்னும் எல்லா திட்டங்களையும், உங்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் அந்த ராஜகண்ண அவர்கள் கொண்டு வருவார். புதுச்சேரி மது விற்பனை ஸ்டாலினோட கண்ணை உறுத்துது. முக்கியமா புதுச்சேரி மக்களோட பணத்தையும் திமுக சுரண்ட பாக்குது அப்படின்னு புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ண இபிஎஸ் அவர்கள் திமுகவை போட்டு தாக்கி பேசியிருக்காரு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தெரியும், திரு ஸ்டாலின் நம்ம நாளைக்கு வருவார் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது, கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு, உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க, நீங்க விழித்துக் கொண்டா பிழைச்சுக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற கதிதான் புதுச்சேரியிலையும் நடக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இல்ல, மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி இல்ல திமுக.
திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஹீரோ இல்லை, ஜீரோங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழக்கத்தை அதிகமாக்கிட்டாங்க இந்த திமுககாரங்க. அதனால திமுக தேர்தல் அறிக்கையை நான் ஹீரோன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஜீரோன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. ஹீரோ தேர்தல் அறிக்கைன்னு சொன்னாங்க, அது ஒரு ஜீரோ தேர்தல் அறிக்கை. அது ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அது ஹெராயின் தேர்தல் அறிக்கையாக தான் நான் பார்க்க முடியுது. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா உற்பத்தியை, கஞ்சா பழக்க வழக்கத்தை உருவாக்கிய கட்சி திமுக கட்சி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்கட்டண மாதம் 2 முறை இருப்பதை ஒரு மாதம் எடுப்போம்னு சொன்னாங்க. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரையிலும் பாலியல் பலாத்காரம், படுகொலைகள், அனைத்திற்கும் மது, போதை பழக்க வழக்கங்கள் தான் காரணம். முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு காரணம். வருகின்ற 23ஆம் தேதி அதற்கான பதில்கள் நிச்சயமாக வெளிவரும். கடந்த 5 வருஷ திமுக ஆட்சியில் மக்கள் சொல்ல முடியாத கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக கரண்ட் பில்லேருந்து எல்லா விலைவாசியும் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு மத்திய அமைச்சர் எல் முருகன். அது மட்டும் இல்லாமல் 200 தொகுதிகளுக்கு மேலே என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லன மாளாத அளவுக்கு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது விலைவாசி உயர்வாகட்டும், மின்சார கட்டண உயர்வாக இருக்கட்டும். நம்மெல்லாம் எம்எஸ்எம்இ அதிகமா இருக்கிற நெசவுத்தறி எல்லாம் இருக்கிறது நம்ம பகுதியில். அவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா சின்ன வீட்டுல வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி வந்த பில்லு இன்னைக்கு 15,000 ரூபா 30,000 ரூபான்ட்டு அவங்க இபி பில்லு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய தலையில ஒரு பேரிடியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கூட வரி 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 என்று திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மக்கள் மேல ஒரு பெரிய சுமையை உயர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கூட கஞ்சா, போதைப் பொருள்கள், இப்படி அதனுடைய நடமாட்டம் இன்னைக்கு கிராம அளவுல கூட அதிகமாக இருந்து கொண்டிருக்கு. இது திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தை காட்டுகிறது. மக்கள் திமுக மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்ப ஆட்சியை தான், கருணாநிதி இருந்தார், ஸ்டாலின் இருக்கிறார், இப்ப உதயநிதி இருக்கிறார். உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதி இப்ப சினிமா துறையை எடுத்திருக்கிறார். அப்ப அடுத்தது இன்பநிதி பையனும் எப்போ வருவாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு குடும்பமே அங்க டெல்லியில ராஜீவ் நேரு ஆரம்பிச்சு இன்றைக்கு ராகுல் காந்தி வரலும் இருக்கிறது. தமிழ்நாட்டுல கருணாநிதி ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்பநிதி வரலும் இந்த குடும்ப ஆட்சி முறையானது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். டிஆர் பாலுவாக இருக்கட்டும், டிஆர் பாலு அங்க அமைச்சரா இருக்கிறாரு, டிஆர் பாலுடைய பையன் அங்க அமைச்சரா இருக்கிறாரு, டிஆர் பாலு அங்க எம்பிஆர் அமைச்சரா இருந்தாரு, எம்பியா இருக்கிறாரு. அதே போல ஏவாவேலுடைய பையன் நேருடைய பையன். அந்த ஆட்சியிலிருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வேண்டிக் கொண்டோம். ஏங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, கிரிமினலா இருந்தாலும் சரி, டன் கணக்கில் பணத்தை இங்க கொட்டினாலும் கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜியை மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்காங்க பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன். இன்று தமிழகத்திலே இந்துக்களுக்கு எதிராக, இந்து கோயில்களுக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதியை அரசியல் தலைவர்கள் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும் என்றால் நாம முதல்ல விழிப்போடு இருக்கணும். நம்மோட கோயில் இல்லாம, சாமி இல்லாம நம்ம வளர்ச்சிங்கிறது நம்ம நம்பிக்கையில இல்லை. அப்படி இருக்கின்ற போது அடித்தளத்தை அரித்து விட்டு அரசியல் அதிகாரத்தை மட்டும் வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? அதை புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும். இந்த நேரத்தில் தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியா, தமிழகத்தினுடைய வளர்ச்சியா என்ற இந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டும். ஒரு குடும்பத்தினுடைய அதிகாரத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நாம் சிதைக்க போகிறோமா? இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழிலும், நம்முடைய அத்தனை பேத்தினுடைய அமைதியும் வளமும் செழிப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க போகிறோமா என்கின்ற செய்தியை நாம் தெலுங்கு மக்களிடம் ஒவ்வொருவரும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கோவையிலே கடந்த முறை 10க்கு 10 என்று அண்ணன் SP வேலுமணி அவர்கள் தலைமையிலே நாம் சாதனையை செய்தோம். இம்முறையும் அதே போல நாம் இந்த பகுதி முழுமையும் தேசியத்தின் பக்கம் நிற்கிறது, அமைதியின் பக்கம் நிற்கிறது, வளர்ச்சியின் பக்கம் நிற்கிறது. எந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பெரிய கிரிமினல், எவ்வளவு டன்னா பணத்தோட வந்தாலும் கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கூட்டணி தர்மத்தை காக்குறதுக்கும் வெற்றியை உறுதி செய்யறதுக்கும் தாங்க நான் பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல போட்டி போடாம விலகி இருக்கேன். திமுகவுடைய அழுத்தத்தாலலாம் நான் இந்த முடிவை எடுக்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன். காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடுவது என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம். நான் போட்டியிடுவதற்கான காரணம் மிக சாதாரணமான காரணம்தான். சட்டமன்றத்தில் இனி வரும் காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, அவ்வளவுதான். இது பெரிய எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, பெரிய திட்டங்களும் கிடையாது. எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்தேகிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தோற்றம், அது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையிலே இப்போதும் நான் இந்த கூட்டணியின் வெற்றியை எந்த வகையிலும் நம்முடைய நிலைப்பாடு பாதித்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடு தான் இப்போது நான் விலகி இருக்கிறேன். போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். தியாகம்னா தியாகம், ஹரிச்சந்திரனே மிஞ்சுற அளவுக்கு தியாகம் பண்ணிட்டு சினிமாவில் புகழோடைய உச்சத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வருமானமே வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்காக வேலை பார்க்குற தலைவர்னா அது இந்தியாவிலே எங்கள் தாவேக தலைவர் விஜயை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருக்காரு செங்கோட்டையன். இப்போ இவரை பார்க்கும்போது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட அந்த டைலாக் தாங்க ஞாபகத்துக்கு வருது. விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அங்கே இருந்து என் பேரன் பேசுகிறார் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். என்னிடத்தில் ஒரு மனுவை தந்தார்கள். என்னுடைய கணவனுக்கு வந்த முதியோர் உதவித்தொகை மாற்றி எனக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுக்கிற போதுதான் இந்த கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாநிலங்களில் நாடுகளில் சென்று பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தாக தமிழகம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு புதிய இயக்கம் புத்துணர்வு பெற்று எல்லா தியாகங்களையும் செய்துவிட்டு உச்சத்திலே திரைப்படத்தில் இருந்தாலும் கூட அந்த வருகின்ற வருவாய் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவிலே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சொந்த தங்கச்சிக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் துரோகம் பண்ணிட்டு தன்னுடைய மருமகன் சபரீசனை எம்பி ஆக்கிறதுக்காகவும் தன்னுடைய பையன் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காகவும் தான் கனிமொழியையும் துரைமுருகனையும் ஒதுக்கிட்டாங்க. முக்கியமா உதயநிதியும் சபரீசனும் யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள தான் எலெக்ஷன்ல போட்டி போட வைக்கிறாங்க அப்படின்னு திமுகவை போட்டு தாக்கி பேசியிருக்காரு தாவேக வேட்பாளர் ராதவர்ஜுனா. 24 கட்சி கூட்டணிகள் சேர்த்தாலும் 2021 திமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு மக்களுடைய எழுச்சி அப்போ உருவாக்குனாங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய ஊழல்ல ஆட்சி உருவாக்குனதுனால அன்னைக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றத்தை உருவாக்குவார்னு நினைச்சாங்க 21. ஆனா இந்த 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகனுக்கு முதலமைச்சராக்கணும், தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும், அடுத்தது தன்னுடைய மருமகனை ராஜ்யசபா எம்பி ஆக்கி கனிமொழி மடத்தை ஒழிச்சு டெல்லியில உட்கார வைக்கிறதுக்கு அடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொந்த தங்கைக்கே மு க ஸ்டாலின் அவர்கள் துரோகம் செய்து பெண்கள்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனிமொழி மேடத்தையே திமுக விட்டு ஒதுக்கி தன்னுடைய மகனுக்கு எங்க கனிமொழி மேடம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எதிர்காலத்துல திறமையின் அடிப்படையில் அவங்க திமுக தலைவராகி இல்ல தேர்தல் அரசியல்ல மக்கள் செல்வாக்கு பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி மேடத்தையும் ஒதுக்கிட்டாங்க. தன்னுடைய பார்ட்டியில் இருக்க ஜெனரல் செக்ரட்டரி துரைமுருகனுமே ஒதுக்கிட்டாங்க. கலைஞர் கூட இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி இன்றைக்கு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும்
தன்னுடைய மருமகன் சபரீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமே திமுகவை மாறி இது ஒரு உதயநிதி சபரீஷனுடைய திமுகவுடைய போரா மாறி திமுகக்குள்ளே பல குழப்பங்களோட வேட்பாளர்கள் இன்னைக்கு வந்து வீதி வீதியா போயிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தி நல்ல ஆட்சியை கொடுப்போங்க. கண்டிப்பா வர எலெக்ஷன்ல ஜெயிச்சு நிச்சயமா விஜய் வந்து கோட்டையில கொடியை ஏத்துவாரு அப்படின்னு பிரச்சாரத்தப்ப பேசியிருக்காங்க தாவேக வேட்பாளர் கவிதா ராஜேந்திரன். அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸோட சேர்ந்ததால நானும் ஒரு யூத்தா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட மாடல் ஆட்சிகளை வீழ்த்தி லஞ்ச லாவண்யம் இல்லாத நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விவசாய பெரும மக்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்க இருக்கின்றார்கள். அதன்படி வருகின்ற மே 4ஆம் தேதி நிச்சயமாக சேஞ்சாட் கோட்டையிலே எங்களது தளபதி விஜய் அவர்கள் கொடியேற்றுவார் என்று கூறிக்கொண்டு, தேங்குண்டன் தொகுதியுடைய மக்களுக்கு நான் ரொம்ப அறிமுகமானவன். நானும் 35 ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்தவன். அதனால என்னை தளபதி அவர்கள் இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வயசு 64. நானே வந்து யூத் ஆகிட்டேன். 25 வயசு எங்க தமிழக வெற்றி கட்சியோட உறுப்பினர் கூட அவங்க சேர்ந்து அவங்க தொண்டரோட சேர்ந்து நானே இளைஞன் ஆகிட்டேன். அதனால வந்து அந்த இளைஞர்கள் வந்து எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய இளைஞர்கள் தளபதியின் பக்கம்தான் அனைவரும் இருக்கின்றார்கள் என்று தமிழக மக்களுடைய தாய்மார்களுடைய ஏகோதிபத்த ஆதரவு தளபதி விஜய் அவர்களுக்கு தான் இன்றைக்கு இருக்கின்றது. தேங்குண்டம் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைக்கு சிறப்பான பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் மணிங்கிறவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காருங்க. அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணி பேசின அவர் இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற நான் 24 hours வேலை பார்ப்பேன், இது உங்க மேல ஆணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மக்களுடைய நன்மைக்காக இந்த ஆட்சி அந்த ஆட்சிங்கிறத விட அவங்க செஞ்சதுக்கு இவங்க ஏதாவது நல்லதா செய்வாங்களான்னு எதிர்பார்ப்புல எல்லாரும் மக்கள் இருப்பீங்க. எங்களுடைய ஆட்சியில நாங்க வந்து கரப்ஷன் இல்லாத போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு தான் அவர் சொல்றாரு. எங்கேயுமே லஞ்சம் கொடுக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறது எங்க தலைவருடைய இது. அதை வந்து நாங்க நிலைநிறுத்துவோம். அதே மாதிரி இங்க காங்கேயத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாரும் அதை செய்யலன்னு சொல்றாங்க. அவங்க காங்கேய மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கையை எல்லாம் வாங்கி இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது கேட்டு வாங்கி எல்லாத்தையும் காங்கேயத்தினுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இது வந்து உங்கள் மேல் ஆணை. எப்ப 24 மணி நேரம் நான் இந்த காங்கேய மக்களுடைய போன்ல அவைலபிளா இருப்பேன். ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் பேசுவேன், 2 மணிக்கு கூப்பிட்டாலும் பேசுவேன், என்ன இதா இருந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையே நடக்கிற தேர்தலுங்க இது. ஆனால் ஸ்டாலின் என்னன்னா சிறுபான்மை ஓட்டை வாங்கறதுக்காக எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் இபிஎஸ் உடைய ஆட்சி வந்து அமையும், அதை தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் தங்கமணி. எடப்பாடியார் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், கூடுதலே பல்வேறு கூட்டங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். நடைபெறுகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல். இது அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடக்கிற போட்டி. இதை திசை திருப்புவதற்காக, அதாவது சிறுபான்மை வாக்களை பெறுவதற்காக இப்படி ஒரு திசையை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களை ஏமாற மாட்டாங்க. யார் அவர்கிட்ட போய் சொன்னாங்க 10 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு, சிறந்த ஒரு முதலமைச்சரா, கொரோனா காலத்துல இந்தியாவிலே ஒரு சிறந்த முதலமைச்சர் என்ற நிர்வாகத்திறமை பெற்ற முதலமைச்சராக பணியாற்றி இருக்கின்றார். மக்கள் முடிவு செய்வார்கள். இவர் கவுன்சிலரே வெற்றி பெற முடியாது என்று சொல்வதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 46,000 வாக்கு, போன சட்டமன்ற தேர்தலில் 96,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்றைய முதலமைச்சரை விட எதிர்கட்சி தலைவர் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார். வர எலெக்ஷன்ல திமுக என்னதான் வியூகம் வகுத்தாலும் மக்கள் கிட்ட எடுபடாதுங்க. அதனால அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமர்வார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இவருடைய நல்லாட்சி மீண்டும் மலரும். மீண்டும் அமைதி பூங்காவாக தமிழகத்தை மாற்றி காட்டுவார். விலைவாசியை கட்டுப்படுத்துவார். போதையில்லா தமிழகம், முழுமையான சுதந்திரம் காவல்துறைக்கு. இதன் மூலமாக போதையில் கட்டுப்படுத்தப்படும்.
போதை ஆசாமிகளாம் பிடித்து போடப்படுவார்கள். இந்த திருட்டு ஆசாமிகள் கிரிமினல் பேர் வழியெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு ஓடி விடுவார்கள். முதலமைச்சர் பொதுவா தோல்வி பயம் அவருக்கு வந்துருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணிய ஒற்றுமை, தேசிய ஜனநாயக கூட்டணிய வலிமை, மக்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு முதலமைச்சர் அப்படித்தான் பேசி ஆகணும். எப்ப அவர் பொருள் விற்கணும்ல, கடை விரிச்சிருக்காரு, கடையில பொருள் விற்கணும். அவர்னால கடந்த ஆட்சியில நாங்க ஊழல் செய்தோம், தவறு நடந்துச்சு, 10 ஆண்டுகள் மோசமான ஆட்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுதா? தேர்தல் நேரத்துல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி, ஏன்னா பாரதிய ஜனதா பாகிஸ்தானோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சொன்ன மாதிரி தாங்க, சீட்டு விற்பனை அடிப்படையில் தான் விளவங்கோடு வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க விளவங்கோடு தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் விஜயதாரணி. விளவங்கோடு தொகுதியில் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போடப்பட்டிருப்பவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் என்பது பல்வேறு கூறுகளால் அறியப்பட்ட ஒன்று. நம்முடைய முன் பிஷப் அவர்கள் மீதே வழக்குகள் தொடர்ந்து இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான வழக்குகளை போட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்கியவர்கள். அப்படி சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர், சிறுபான்மையின் பாதுகாவலர் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஏற்கனவே சிறுபான்மை மக்களை திமுகவும் காங்கிரசும் ஏமாற்றி வருகிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்காகவே ஒரு வேட்பாளரை, கேண்டிடேட்டை விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு அவர் தேவாலயங்களுக்கு எதிராகவும் பிஷப்புகளுக்கு எதிராகவும் எவ்வாறு செயல்பட்டு இருக்கிறார், எப்படி வழக்குகளை தொடர்ந்து அவர்களை துன்புறுத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மைகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த விதத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வேட்பாளரைத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி நிறுத்தி இருக்கிறது இந்த தொகுதியில். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தேன்மொழி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சில பசங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. இதை பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க உங்கள் வேட்பாளரையே உங்களால் பாதுகாக்க முடியல, நீங்கள் எப்படிங்க எங்களை பாதுகாப்பீங்க அப்படின்னு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறது. ஆனா இந்த அரசாங்கம் இதை எல்லாத்தையுமே வியாபாரமா மாத்திடுது. வண்டி வந்து 10 மணிக்கு மேல பிரச்சாரம் வண்டி வரக்கூடாது. வந்தா வண்டி பாதிப்படைந்து. தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளரா அதிமுக சார்பில் ஜெக்கையனும் தாவேக்க சார்பில் ஜெகநாத் மிஸ்ராவும் போட்டி போடுறாங்க. இது இப்படி இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு ஒரே டைம்ல ஓட்டு கேட்டு போயிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நீங்களும் பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சுங்க. அப்போது அங்கே வந்தவங்களுக்குலாம் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மக்கள் முண்டி அடித்து அந்த பிரியாணியை வாங்கிட்டு போயிருக்காங்க. தம்பி கொஞ்சம் கீழே இறங்குப்பா, தம்பி இறங்குப்பா, நீ இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன் இப்படின்னு தாவேக தலைவர் விஜயோடைய வீடியோ வந்து செம்மையாக வைரலாச்சு. அந்த மாதிரி தான் தாவேக தலைவர் விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரத்தப்போ தாவேக தொண்டர் ஒருத்தர் வந்து கண்ணாடியிலே முத்தம் கொடுத்துருக்கிறாரு. இதை பார்த்த விஜயோ இந்தா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த வீடியோ மறுபடியும் வைரல் ஆகிட்டு இருக்கு.
நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.